ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு மழையோட இந்த vlog வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீக் எடுத்த vlog தான் இது. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. திடீர்னு மழை பெஞ்சது, திடீர்னு பயங்கரமாக காற்றடிச்சது, வெயிலும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி மிக்ஸ்டாக தான் இருந்தது லாஸ்ட் வீக் ஃபுல்லாக. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியான மீன் குழம்பு ரெசிபி அண்ட் ஒரு ஈஸியான வீட்லேயே செய்யக்கூடிய டேங்க் ரெசிபி, இது ரெண்டுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு வந்தாச்சு. நம்ம கிச்சனுக்கு ஆஸ் யூஷுவல் குக்கிங்க்கு வந்தாச்சு. நான் எப்போவுமே வந்து இந்த டாலர் செக்கு எண்ணெய் தான், கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே இதுதான் வாங்குவேன். அண்டு ரிஃபைண்ட் ஆயில் மட்டும் பாக்கெட்டில் வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் ஆயில் தீர்ந்ததுக்கப்புறமா பேக்கெட் ஆயிலை வந்து இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அன்றைக்கி பார்த்து ரிஃபைண்ட் ஆயில் வந்து தீர்ந்துருச்சு. சரி, ஓகே, அதை மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆயில் வந்து அதில் நான் வந்து போர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு இது இப்படி பண்ணும்போது ஒரு விஷயம் நான் நோட் பண்ணினதுன்னா, ஆயில் பாட்டிலில் வாங்குறத விட பேக்கெட்டில் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 ml அளவுக்கு எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. இதில் நான் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்ல நெக் வரைக்குமே நான் வந்து ஆயில் ஃபில் பண்ணிடுவேன். அப்படி இருந்துமே எனக்கு ஒரு 50 ml வரையும் ஆயில் வந்து ரிஃபைண்ட் ஆயிலில் எக்ஸ்ட்ராவே எனக்கு வந்து இருந்தது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ஆயில் தான். அடுத்த நாள் குக்கிங்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த பேக்கெட்டில் உள்ள மிச்சம் உள்ள ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் உள்ள ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நெக் வரைக்கும் கிட்டத்தட்ட கேப் லிட்டு க்ளோஸ் பண்ணுற வரைக்குமே நான் ஊற்றுனதுக்கு அப்புறமே 50 ml வரைக்கும் ஆயில் வந்து அதில் இருந்தது. மறுநாள் அப்பளம் பொரிக்கிறதுக்கு நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஹப்பி வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, கொஞ்சம் ஃபிஷ் கறி மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ஃபிஷ் கறி வச்சேன். அதோட ரெசிபி நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். எப்பவும் போல் நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு அளவு போட்டு அதை வந்து நல்லா தாளிச்சுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10-15 பூண்டு பல்ல உரிச்சு வச்சுருந்தேன். அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் அண்ட் இந்த கார்லிக் ரெண்டுமே வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகும்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா 2 க்ரீன் சில்லி மட்டும் சேர்க்குறேன். நாங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப காரமாலாம் எடுத்துக்க மாட்டோம். அதனால் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாகவே தான் சேர்த்துக்கிறது. இப்போ பாருங்கள், ஃபிஷ்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமும் அண்டு குழம்புல போடுறதுக்கு அந்த ஹெட் பீஸ், அந்த டெயில் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி பிரித்து தனியாக வச்சுட்டேன். அண்ட் இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து நல்லா கையாலே நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்க்கணும். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும் கட் பண்ணி சேர்க்குறத விட. டொமேட்டோ சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் போட்டு சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இதை புளித்தண்ணியில் கரைச்சி வச்சு சேர்ப்பாங்க. நான் அப்படியும் செய்வேன். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். ஸ்பைஸ் பவுடர் வந்து இந்த ஆயிலில் நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வதக்கிட்டதுக்கப்புறமா நான் வந்து புளி கரைச்சி வச்சு தண்ணி வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். அதுக்கப்புறமா இந்த தண்ணி வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம மீனை சேர்க்க வேண்டியது தான். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அது பாயில் வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். அப்புறம் இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதி வந்துட்டு ஆயிலெலாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 2 மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பீசஸாக கட் பண்ணியிருந்தேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஃபிஷ் சேர்த்துக்க வேண்டியதான். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம், ரெடி ஆகிடும். இப்போ மாங்காய் போட்டு மாங்காவும் நல்லா வந்து குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஃபிஷ் வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். ஃபிஷ் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 2-3 மினிட்ஸில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது குழம்பு வந்து தேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக
மீன் குழம்பு புளி குழம்பு வைக்கும்போது ஃபைனல் டச்சாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைட் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் போல் பசங்க வந்து ட்ரிங்க்ஸ் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜானுக்கு வாங்கின சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மிச்சம் இருந்தது. இதில் பாருங்கள், இந்த கஸ்டர்ட் பவுடர் இருந்தது, அப்புறம் மில்க் பவுடர் இருந்தது. கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு நாள் பாயசம் பண்ணி சாப்பிட்டாச்சு. அண்டு மில்க் பவுடர் இருக்குது பாருங்கள், குல்கோண்டி வினிகர் இது எல்லாமே இருந்தது. இந்த குல்கோண்டியை வச்சு வந்து டேங் பவுடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கலர்ஸ் கூட இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இதை வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். அண்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நினச்சதை விட ரொம்பவே டேஸ்டியாக தான் வந்திருந்தது அந்த டேங் பவுடர். இப்போ நான் அதோட ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் குல்கோண்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு டேங் பவுட்ரு ரெடி பண்ணணுன்னா கூட நீங்கள் இது ரெண்டையும் வச்சு கூட நீங்கள் அதை செஞ்சிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக நம்ம செய்யலாம். இந்த டேங் பவுடர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். மிக்சர் ஜார் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சி ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் 2 கப் அளவு சுகர் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கப் மெஷர்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் கூட மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்க அளவு அப்படியே நீங்கள் டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 1 கப் சேர்த்துட்டு இது 2வது கப் வந்து நான் சுகர் சேர்க்குறேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து 1 கப் அளவு குளுக்கோஸ் பவுடரும் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இதில் வந்து குளுக்கோஸ் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட முக்கியமாக ஒரு பொருள் சேர்ப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட். எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லையுமே க்ராசரி ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். என்கிட்ட அது இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் வந்து நான் சேர்க்குறேன். அந்த சிட்ரிக் ஆசிட் சேர்த்திங்கன்னா அந்த ஆத்தென்டிக் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கலக்கும் போது 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்தாலே நமக்கு டேங் பவுடர் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வாங்க மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து ரெடி பண்ண டேங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால் இதெல்லாம் தனியாக ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த பவுடரை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணால் பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான டேங் பவுட்ரு வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. 1/2 லெமன் மட்டும் அதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோன்னே கிட்ஸ் நல்லா குஷி ஆகிட்டு ட்ரிங்க் நல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோதான், இன்னையோட vlog வந்து இதோட முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.